ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிரான்ஸ்போர்டேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் 2 கிளாஸ்ல நியூட்ரிஷன் ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்திருப்போம். சோ நவ் நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் பத்தி பார்க்க போறோம். டிரான்ஸ்போர்டேஷன் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷன் இன் ஹியூமன். டிரான்ஸ்போர்டேஷன்னா நம்ம பாடிக்குள்ள என்னென்ன திங்லாம் டிரான்ஸ்பர் ஆகுது, அதுக்கு என்னென்ன ஆர்கன்ஸ் இன்வால்வ் ஆகுது, இந்த ரிலேட்டட். அதே மாதிரி பிளான்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல டிரான்ஸ்போர்ட் ஆகிற அந்த மாலிகூல்ஸ் எந்தெந்த பார்ட்ஸ் அதுக்கு இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, டிரான்ஸ்போர்டேஷன் இன் ஹியூமன் பீயிங் அப்படின்னு பார்க்கும்போது த மெயின் டிரான்ஸ்போர்டேஷன் இன் ஹியூமன் பீயிங் இஸ் அ சர்க்குலேட்டரி சிஸ்டம். இட் கன்சிஸ்டிங் ஆஃப் பிளட், ஆர்டரிஸ், வெயின், கேப்லரிஸ் அண்ட் ஹார்ட். நம்ம பாடியில டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம்ல இன்வால்வ் ஆக போற ஆர்கன்ஸ், சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல இன்வால்வ் ஆக போற அந்த ஆர்கன்ஸ் என்னென்ன ஆக்சுவலி பிளட், ஆர்டரிஸ், வெயின், கேப்லரிஸ் அண்ட் ஹார்ட். ஹார்ட் தான் மேஜர். என்ன பண்ண போகுது? பிளட்ட பம்ப் பண்ண போகுது. பிளட்ட பம்ப் பண்ற வேலை யாருது? ஹார்ட்டோடது. அவர் என்ன பண்ணுவார்னா பிளட் கேரி ஆக போகுது. ஸோ த்ரூ வெயின்ஸ் அண்ட் ஆர்டரிஸ், வெயின்ஸையும் ஆர்டரிஸையும் ஈவன் கேப்லரிஸையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? பிளட்ட டிரான்ஸ்போர்ட் பண்ண போறோம் வித் ஹெல்ப் ஆஃப் ஹார்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதோட என்னென்ன இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பிளட் டிரான்ஸ்போர்ட் ஃபுட், ஆக்சிஜன் அண்ட் வேஸ்ட் ப்ராடக்ட். பிளட் என்ன பண்ண போகுதுன்னா ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ண போகுது, ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ண போகுது, ஈவன் வேஸ்ட் ப்ராடக்டை டிரான்ஸ்போர்ட் பண்ண போகுது. டு எஸ்கிரீட்டரி சிஸ்டமுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண போகுது. அவ்வளவுதான். இட் கன்சிஸ்டிங் ஆஃப் பிளாஸ்மா, ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ். பிளட்ல என்னென்ன மாலிகூல்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்மா இருக்கு, ரெட் பிளட் செல்ஸ் இருக்கு ஆர்பிசி, ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கு டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அட்வான்டேஜ் இருக்கு. பிளாஸ்மா டிரான்ஸ்போர்ட்ஸ் ஃபுட், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜனஸ் வேஸ்ட் எக்ஸெட்ரா. ஸோ பிளாஸ்மா தான் இதுல மெயின். என்ன இன்வால்வ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ண போகுது, கார்போஹைட்ரேட் டிரான்ஸ்போர்ட் பண்ண போகுது, நைட்ரஜன் வேஸ்டையும் டிரான்ஸ்போர்ட் பண்ண போகுது. யாரு? பிளாஸ்மா. ஏன்னா பிளாஸ்மான்றது இட்ஸ் அ ஸ்டேட், செமி சாலிட் ஸ்டேட் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ரெட் பிளட் செல்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன். ரெட் பிளட் செல்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் ஆக்சிஜன். பிகாஸ் ஆர்பிசில தான் என்ன இருக்கு? ஹியூமோகுளோபின். ஹியூமோகுளோபின் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அந்த ஹியூமோகுளோபின் அதுதான் என்ன பண்ண போகுது? ஆக்சிஜனை கேரி பண்ணி கொண்டு போக போகுது. ஸோ ரெட் பிளட் செல்ஸ்ல இருக்க ஹியூமோகுளோபின் தான் அந்த ஒர்க் பண்ண போகுது. டபிள்யூபிசி ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னும் போது அதோட எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியணும்ல. ஸோ டபிள்யூபிசி நம்ம பாடிக்குள்ள ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் ஏதாச்சும் உள்ள போயிடுச்சுன்னா அதை என்ன பண்ணணும்? கில் பண்ணணும். ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா ஆர் மைக்ரோப்ஸ். ஓகேவா? அதை கில் பண்ணி நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்றது யாரோட ஒர்க்? டபிள்யூபிசியோட ஒர்க். ஓகேவா? பிளேட்லெட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் கிளாட்டிங் ஆஃப் பிளட் அண்ட் prevent loss of blood during injury. ஸோ பிளேட்லெட்ஸோட ஃபங்க்ஷன் என்னன்னா உங்களுக்கு எப்பயாச்சும் அடிபட்டு காயம் ஆகி பிளட் ஃப்ளோ அதிகமா ஆச்சுன்னா அந்த பர்டிகுலர் டைம்ல என்ன ஆகும்னா பிளட் லாஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம பிளேட்லெட்ஸ்லாம் அந்த இன்ஜுரி ஆன அந்த பிளேஸை சுத்தி அகாமுலேட் ஆகும். ஸோ பிளட்டை கிளாட் பண்ணும். ஓகேவா? பிளட் கிளாட் ஆயிடுச்சுன்னா ஃபர்தரா பிளட் ஃப்ளோ வெளியே வராது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் பிளட் ஃப்ளோவை ப்ரிவென்ட் பண்ணுது. ஓகேவா? பிளட் லாஸை ப்ரிவென்ட் பண்ணுது. சரி, நெக்ஸ்ட் பிளட்ல என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஆர்டரி, வெயின், கேப்லரிஸ்னா என்ன? நெக்ஸ்ட் ஆர்ட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டரின்றது என்னன்னா கேரி பியூர் பிளட் ஃப்ரம் ஹார்ட் டு ஆல் பார்ட்ஸ். நம்ம ஹார்ட்ல இருந்து எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் பியூர் பிளட்டை கொண்டு போறது தான் இந்த ஆர்டரிஸோட மெயின் ஃபங்க்ஷன். ஓகேவா? தே ஆர் திக் வால்டு அண்ட் டு நாட் ஹேவ் வால்வ். அதுல திக்கான என்ன இருக்கு? வால்ஸ் இருக்கு. அதோட ஜெனரலா பார்க்கும்போது ஆர்டரிஸ் மெயின் பார்க்கும்போது ஆர்டரிஸ் ரொம்ப திக்கான வால்ஸ் இருக்கும். பிகாஸ் நம்ம ஹார்ட்ல இருந்து மற்ற ஆர்கன்ஸுக்கு பிளட் ஃப்ளோ ஆகும்போது ரொம்ப ஸ்பீடா போகும். ஓகேவா? அவ்வளவு ஸ்பீடா போகும்போது அந்த ப்ரெஷர், பிளட்டோட ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுன்றதுக்காக ஆர்டரிஸோட வால்வ் எப்பவுமே எப்படி இருக்கும்னா ரொம்ப திக்கா இருக்கும். அண்ட் டு நாட் ஹேவ் வால்வ். அதுல வால்வ்ஸ் எல்லாம் இல்ல. வெயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் கேரி இம்பியூர் பிளட் ஃப்ரம் த ஆல் பாடி பார்ட்ஸ் டு ஹார்ட். நம்ம இப்போ ஆர்டரிஸ் என்ன பண்ணுச்சு? ஹார்ட்ல இருந்து எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் பிளட்டை கொடுத்துச்சு. இப்போ பிளட் எல்லா ஆர்கன்ஸுக்கும் போயிடுச்சு. ஆர்கன்ஸ்ல இருக்க இந்த டிஷ்யூ செல்ஸ் எல்லாத்தையுமே போயிடுச்சு. ஓகே, ஒவ்வொரு செல்லுக்கும் போனதுக்கு அப்புறம் அந்த பிளட்டை எடுத்துக்கிட்டு வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இல்ல
அன்வான்ட் பிளட்ஸ், இம்பியூர் பிளட்ஸ் வந்து என்ன பண்ணும்னா அந்த ஒவ்வொரு செல்லும் வந்து டிஷ்யூஸ் கொடுத்து, டிஷ்யூல வந்து ஆர்கன்ஸ் கொடுத்து, அந்த ஆர்கன்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு யாரு கொண்டு வருவா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரு தான், வெயின்ஸ். ஓகேவா, வெயின் தான் அந்த பிளட்டை கொண்டு வரணும். ஸோ இதோட வால் ரொம்ப தின்னாதான் இருக்கும். ஸோ இதுல வேல்ஸ் அதிகமா இருக்கு. ஈவன் அதோட வால் ஏன் தின்னா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிளட் ஃப்ளோ, பிளட்டோட ப்ரெஷர் வந்து அந்த இடத்துல கம்மியா இருக்கும். ஓகேவா. ஸோ capillaries, they very narrow blood vessels which connect arteries and veins together. capillaries ன்றது ஒண்ணும் இல்ல, வெயின்ஸையும் ஆர்டரிஸையும் கனெக்ட் பண்ற சின்ன சின்ன capillaries. ஓகேவா, சின்ன சின்ன வால்ஸ் மாதிரி. ஓகேவா, வெசல்ஸ் மாதிரி, பிளட் வெசல்ஸ் மாதிரி. ஓகேவா, they are very narrow blood vessel which connect arteries and veins together. The exchange of food, water, oxygen, carbon dioxide, etc. between blood and cells takes place during the capillaries. Okay, blood எல்லா செல்ஸ்க்கும் எப்படி blood flow நடக்குதுன்னா இந்த through capillaries வழியா தான். ஸோ இந்த கேபிலரி ஃபர்ஸ்ட் ஆர்டரிஸ்ல இருந்து கேபிலரிஸ்ல இருந்து டிஷ்யூஸ் எல்லாமே, செல்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் இம்பியூர் பிளட்டை வந்து திருப்பி கேபிலரிஸ் என்ன பண்ணும், வெயின்ஸ் வழியா ஹார்ட்டுக்கு அனுப்பும். கிளியரா? நெக்ஸ்ட், ஹார்ட். ஹார்ட் இஸ் அ மஸ்குலர் ஆர்கன். ஓகேவா, ஹார்ட்ல வந்து போன்ஸ்லாம் இல்ல. ஓகேவா, இட்ஸ் அ மஸ்குலர் ஆர்கன் which pumps blood to all parts of the body. எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் யாரு பிளட் டிரான்ஸ்போர்ட் பண்ண போறான்னா, பம்ப் பண்ண போறான்னா ஹார்ட் தான். ஓகேவா, ஜெனரலா பம்பிங் ப்ராசஸ் தான் ஹார்ட்ல நடக்குது. ஸோ ஹார்ட் என்ன பண்ணும், பிளட்டை பம்ப் பண்ணி மற்ற ஆர்கன்ஸுக்கு டெலிவரி பண்ணும். அதே மாதிரி மற்ற ஆர்கன்ஸ் வந்து அக்செப்டும் பண்ணிக்கும். The upper chambers are called arteries or arteria and lower chambers are called ventricles. Okay, since ventricles pump blood to the different organ, its wall are thicker than the arteries. Okay, so என்ன சொல்ல வராங்கன்னா இதுல மொத்தம் 2 சாம்பர் இருக்கு. ஆக்சுவலி 4 சாம்பர். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே இருக்க ரெண்டுமே வென்ட்ரிக்கல் சொல்லுவாங்க, மேல இருக்க ரெண்டுமே ஆர்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டியம். ஸோ ரைட் ஆர்டியம், லெஃப்ட் ஆர்டியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இது ரெண்டுத்தையும், ரைட்டையும் லெஃப்டையும் வென்ட்ரிக்கல் ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ற அந்த வால் பேர் தான் செப்டம். ஓகேவா, செப்டம் இட்ஸ் அ வால், இல்ல இட்ஸ் அ வால் பிட்வீன் ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த வென்ட்ரிகல்ஸோட வால்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் கம்பேர்ட் டு ஆர்டரிஸ். Upper chambers are called arteries and lower chamber is called ventricles. Since ventricles pump blood to different organs, ventricle ல இருந்து தான் blood வந்து மற்ற ஆர்கன்ஸுக்கு போகும். இதை மறக்கவே மறக்காதீங்க. ஆர்டரிஸ்ல இருந்து போகாது, அதாவது ஆர்டிகல்ஸ்ல இருந்து இல்ல ஆர்டிரியம்ல இருந்து போகாது. வென்ட்ரிக்கல்ல இருந்து தான் blood வந்து ஆர்கன்ஸுக்கு போகும். ஆர்கன்ஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. The right left chambers are separated by septum. ஓகேவா, இந்த பிட்வீன்ல இருக்குல்ல இந்த செப்டம்ன்றனால செப்பரேட் ஆயிருக்கு. இட் பிரிவென்ட் மிக்சிங் ஆஃப் ஆக்சிஜனேட்டட் அண்ட் டிஆக்சிஜனேட்டட் பிளட். ஓகேவா, இதுதான் என்ன பண்ண போகுது, ஆக்சிஜனேட்டட் அண்ட் டிஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து மிக்ஸ் ஆகாம இதுவும் மிக்ஸ் ஆகாம பிரிவென்ட் பண்ண போகுது. ஓகேவா. ஓகே, the prevent the mixing of oxygenated and deoxygenated blood, the arteries and ventricles have valve between them. So இது valves between them to பேக்வர்ட் ஃப்ளோவை ப்ரிவென்ட் பண்றதுக்கு, பேக்வர்ட்ல திருப்பி மேலே போன பிளட் திருப்பி அதே வால்ல கீழே வரக்கூடாதுல்ல. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. ஓகேவா, இதுதான் ஹார்ட் டயக்ராம், சிம்பிளான டயக்ராம். ஸோ சூப்பர் வேனாக்காவா இது. ஓகேவா, இங்க வந்து ஆர்டரிஸ், ஆர்டரியில இருந்து வென்ட்ரிக்கல், வென்ட்ரிக்கல்ல இருந்து லங்குக்கு போகும், லங்குல இருந்து பல்மனரி வெயின் வழியா ஹார்ட்டுக்கு வரும். லெஃப்ட் ஆர்டிரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் திருப்பி வந்து வெளியே போயிடும். ஓகேவா, பல்மனரி ஆர்டரிஸ் வழியா. கிளியரா? ஓகே, இங்க பியூர் பிளட் வரும், இங்கேயும் பியூர் பிளட் போகும். ஓகேவா, இங்க இருந்து ஆக்சுவலி லங்கோட கனெக்ட் ஆயிருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ ஒர்க்கிங் ஆஃப் ஹார்ட், சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் ஹார்ட்டோட எக்ஸாக்ட் டயக்ராம். ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், இது வந்து செப்டம், பல்மனரி வால்ஸ். ஓகேவா, ஸோ ரைட் ஆர்டரியம், ட்ரைகஸ்பிட் வால் இது. ஓகேவா, இது வந்து மிட்ரல் வால், லெஃப்ட் ஆர்டரியம், பல்மனரி வெயின், பல்மனரி ஆர்டரி, அயோட்டா.
சூப்பர் வேணா, ஓகேவா, சூப்பர் வேணா, சூப்பர் வேணா காவா, ஓகேவா. இதுதான் இதுதான் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இட்ஸ் பிகம் ஈஸி, ஓகேவா. பாருங்க, இது வந்து ஹார்ட். நம்ம இப்ப என்ன நடக்க போகுதுன்னா இட்ஸ் அ டபுள் சர்க்குலேட்டரி சிஸ்டம் நம்ம பாடியில. இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து இங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பாடியில பியூர் பிளட், இம்பியூர் பிளட் வந்து பாடிக்குள்ள வந்துடுச்சு. இந்த பாடிக்குள்ள வந்த பிளட் என்ன ஆகும்னா லெஃப்ட் ஏட்ரியம் வழியா, லெஃப்ட் ஓகே லெஃப்ட் ஏட்ரியம்ல இருந்து ஓகே ரைட் ஏட்ரியம்ல இருந்து லெஃப்ட் ரைட் வென்ட்ரிக்கல் வரும். ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து இந்த வழியா போயிட்டு லங்கோட கனெக்ட் ஆயிருக்கும், ஓகேவா. எதோட கனெக்ட் ஆகுது? பல்மனரி ஆர்டரிஸ் வழியா. இம்பியூர் பிளட் ஆர்டரிஸ் ஒரே ஒரு ஆர்டரியில தான் போகும், தட் இஸ் கால்ட் பல்மனரி ஆர்டரி. அந்த ஆர்டரிக்குள்ள போயிட்டு லங்குல இருக்க அந்த நாம படிச்சோம்ல அந்த லங்ல இருக்க அந்த சாக்ஸ், ஓகேவா, சாக்ஸ் அது என்ன பண்ணணும்னா ஆக்சிஜனை வந்து பிளட்டோட மிக்ஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை அப்படியே ரிமூவ் பண்ணி எக்ஸைல் வழியா வெளியே அனுப்பிச்சிடும். ஸோ ஹினல் பண்ற அந்த ஆக்சிஜன் மாலிகல்ஸ் வந்து இங்க இருக்க பிளட்டோட மிக்ஸ் ஆகி ஆக்சிஜன் ரிச் பிளட்டை வந்து அந்த ஹீமோகுளோபின் கலெக்ட் பண்ணி நம்மளோட வென்ட்ரிக்கல் வழியா உள்ள வரும், ஓகேவா. ஹார்ட்ரீஸ் வழியா வென்ட்ரிக்கலுக்கு வரும். வென்ட்ரிக்கல்ல இருந்து டைரக்டா அயோட்டா வழியா நம்மளோட ஆர்கன்ஸ், ஈவன் ஸ்டொமக்கா இருக்கலாம், லிவரா இருக்கலாம், கிட்னியா இருக்கலாம், ஸ்பிளீனா இருக்கலாம், எதுவா இருக்கட்டும் எல்லா ஆர்கன்ஸுக்கும் பிளட் ஃப்ளோ வந்து நடக்க போகுது, ஓகேவா. முடிஞ்சதுக்கு அப்புறம் பிளட் வந்து எல்லா ஆர்கன்ஸ்க்கும் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த கேபிலரிஸ் வழியா என்ன ஆக போகுதுன்னா அன்வான்ட் இம்பியூர் பிளட், ஓகேவா, இம்பியூர் பிளட் வேஸ்ட் உள்ள அந்த எக்ஸ்கிரீஷன் மிக்ஸ் ஆன அந்த பிளட் வந்து என்ன ஆக போகுதுன்னா அன்வான்ட் வந்து கிட்னிக்கு பாதி இதுவாயிடும், ஓகேவா. ஏன்னா கிட்னி இஸ் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். ஸோ அங்க போயிடும். பேலன்ஸ் இருக்க அந்த கார்பன் டை ஆக்சைடு ரிச் பிளட் வந்து என்ன ஆகும்னா திருப்பி வந்து ஆர்டரிஸ் வழியா போய் அதுக்கப்புறம் திருப்பி ரைட் வென்ட்ரிக்கல் வழியா பல்மனரி ஆர்டரி, த்ரூ பல்மனரி ஆர்டரி இங்க லங்குக்கு போயிட்டு திருப்பி அந்த ப்ராசஸ் கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணிட்டு ஆக்சிஜன் ஆட் பண்ற வேலையெல்லாம் பண்ணி முடிச்சு ரிட்டர்ன். இந்த சைக்கிள் வந்து கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கும், சரிங்களா. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன், ஓகே, ஆக்சிஜன் மாலிகல்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடும். கிளியரா? சோ இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. when the left atrium relax ஆகும்போது oxygenated blood from the lung flow into the pulmonary vein. ஒரே vein pure blood கேரி பண்றது pulmonary vein. when it contracts the left ventricle expand blood flow into it. left ventricle expand ஆகும்போது blood வந்து left ventricle குள்ள வரப்போகுது. after that left ventricle ல இருந்து contract ஆகும்போது oxygenated blood வந்து pump to all other parts through aorta, ஓகேவா. After circulating through all body parts, the deoxygenated blood enter to the right atrium through the vena cava. When the right atrium contracts, right atrium வந்து contract ஆகும்போது right ventricle expand ஆகும். So blood right ventricle குள்ள போகும். After that right ventricle contract ஆகும்போது அந்த right ventricle உள்ள எல்லா bloodம் வந்து எங்க போகும்? லங்குக்கு போகும், ஓகேவா. லங்குக்கு போனதுக்கு அப்புறம் pulmonary arteries வழியா, ஓகேவா, pumped into a lung through pulmonary arteries. In the lung, carbon dioxide is removed and oxygen is absorbed, ஓகேவா. அங்க வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணிட்டு ஆக்சிஜனை வந்து அப்சர்வ் பண்ணி திருப்பி வந்து என்ன பண்ண போறாங்க? இந்த ப்ராசஸை சைக்கிளிக் பண்ண போறாங்க, அவ்வளவுதான். since blood flow to the heart twice in one cycle, this is called double circulation. கேட்பாங்க double circulation என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி, சரிங்களா. அடுத்து லிம்ப் அப்படின்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். it is a colorless fluid present in the intercellular space. Intercellular space in between இருக்க colorless அந்த white color moreover அந்த color fluid தான் என்னன்னு சொல்றாங்கன்னா லிம்ப்னு சொல்றாங்க. it is formed from the plasma. plasmaல இருந்து ஃபார்ம் ஆகுது, which escape from the capillaries. capillaries-ல இருந்து எஸ்கேப் ஆனா அந்த plasmaல இருந்து இது ஃபார்ம் ஆகுது. limbs drains into lymphatic capillaries which form lymph vessel and join into a large vein. Limbs transport digested fat. எதெல்லாம் transport பண்ணும்போது digested fat, drain excess fluid from the intercellular space back into the blood. It contain lymphocytes இருக்கு. So it kills germs and protect the body. Body protect பண்றது இல்ல limbs வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து கேரி பண்ணுது, ஓகேவா. So heart of other animals, அதாவது பேர்ட்ஸுக்கு, மேமல்ஸுக்கு, ராப்டைல்ஸ்க்கு இதெல்லாம் எப்படி இருக்கும்? ஃபிஷஸ்க்குன்னு தெரியணும்ல. the heart in mammal பார்க்கும்போது the birds have 4 chambers. ஈவன் நம்மளும் மேமல் தான்,
ஃபோர்த் சாம்பர் டாட் இருக்கு, ரைட் லெஃப்ட் ரெண்டா டிவைட் ஆயிருக்கு, செப்டம்னால செப்பரேட் ஆயிருக்கு. திஸ் prevent mixing of oxygenated and deoxygenated blood. பர்பஸ் என்ன, ரெண்டுத்தையும் மிக்ஸ் ஆகாம ப்ரிவென்ட் பண்ணணும், அவ்வளவுதான். அண்ட் ப்ரொவைட் எஃபிஷியன்ட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன், எஃபிஷியண்டா ஆக்சிஜன் சப்ளை பண்றதும் இதோட மேஜர் ரோல். திஸ் இஸ் நெசசரி பிகாஸ் தே நீட் மோர் எனர்ஜி டு மெயின்டைன் தேர் பாடி டெம்பரேச்சர். பாடியோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சோ தட் இந்த ப்ராசஸ்லாம் நடக்குது. ஓகேவா, கிளியரா? So oxygen important, ஞாபகம் வச்சுக்கோங்க. The heart in the amphibian and reptiles. Reptiles, amphibians எல்லாம் 3 chambered heart தான் இருக்கும். It allows some mixing of oxygenated and deoxygenated blood. ரெண்டும் மிக்ஸ் ஆகிட்டு சில நேரத்தில் allow பண்ணும் because they do not use energy to maintain their body temperature. அவங்க பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண வேண்டிய என்ன நீடும் அதுக்கு இல்லை. ஸோ அது வந்து மிக்ஸ் ஆனாலும் அதுக்கு ப்ராப்ளம் இல்லை. their body temperature is same as temperature in the surrounding. அதோட சரௌண்டிங் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ, அதோட சரௌண்டிங்ல என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதே டெம்பரேச்சர் தான் அதோட பாடி டெம்பரேச்சராகவும் இருக்க போகுது. ஃபிஷஸ்க்குலாம் வந்து 2 சாம்பர் தான் இருக்கு பிகாஸ் அது ஆக்சிஜன் எப்படி பண்றது, 2 கில்ஸ் வழியா பண்ண போகுது. ஸோ இதுதான் அதோட எக்ஸாக்ட் டயக்ராம். ஃபிஷ்ஷுக்கு என்ன சர்க்குலேட்டரி டபுள், இது ட்ரிபிள் 1 2 3, இது 4 1 2 3 4. கிளியரா? பிளான்ட்ஸ்ல எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, in a plant's transportation of mineral like food, water, mineral takes through the conducting tissues called xylem and phloem. நம்ம இருக்க ஆர்ட் இருக்க மாரி, ஆர்கன்ஸ் இருக்க மாரி இங்க என்ன இருக்க போகுதுன்னா xylem and phloem வந்து இன்வால்வ் ஆக போகுது. இட்ஸ் a tissue. ஓகேவா? டிரான்ஸ்போர்ட் வாட்டர், xylemோட ஃபங்க்ஷன் வாட்டரையும் மினரலையும் ரூட்ல இருந்து மேல எல்லா ஆர்கன்ஸ்க்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ண போகுது. ட்ரூ என்ன ப்ராசஸ் வழியா, டிஃப்யூஷன். இது இம்பார்ட்டன்ட், டிஃப்யூஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட்டர் அண்ட் மினரல் என்டர் டு தி ரூட் பை டிஃப்யூஷன். டிஃப்யூஷன் ப்ராசஸ்னால ரூட் குள்ள வருது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிரேஷன்னால மேல மூவ் ஆகுது. ஓகேவா? வாட்டர் வந்து க்ளோஸ் அப்ல மூவ் ஆகுது. சக்ஷன் ஃபோர்ஸ் ஹெல்ப்ஸ் இன் தி அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல். ஓகேவா? சைலம் வெசல்ஸ் இருக்கு, ட்ராக்ஷார்ட் இருக்கு. ஓகேவா? எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்னலாம் இருக்குன்னு. ஸோ இப்படிதான் வாட்டர் அப்சர்வ் ஆகுது, ட்ரூ டிரான்ஸ்பிரேஷன் வழியா மேல போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃப்ளோயம். ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் ஃபுட் அண்ட் லீவ்ஸ், ஃபுட் ஃப்ரம் லீவ்ஸ். ஃபுட்டை வந்து லீஃப்ல இருந்து, அதாவது போட்டோசிந்தசிஸ் வழியா ப்ரிப்பேர் பண்ண அந்த ஃபுட்டை வந்து என்ன பண்ண போகுது, ஃப்ளோயம்னா வந்து அப்சர்வ் பண்ணி மற்ற ஆர்கன்ஸுக்கு கொடுக்க போகுது. மற்ற ஆர்கன்ஸ்னா ஸ்டெம் இருக்கு, ரூட் இருக்கு, எல்லாத்துக்குமே ஃபுட் தேவையில்ல. ஸோ அதெல்லாம் பண்ண போது இந்த ப்ராசஸ் பேர் தான் டிரான்ஸ்லோகேஷன். The phloem consisting of sieve tubes and companion cells. Food from leaves is transferred to the xylem by energy of ATP molecules. ஓகேவா? xylem வந்து என்ன பண்ண போகுது, அதாவது food from leaves are transferred to the xylem. xylem அனுப்பும் by energy of ATP molecules அனுப்பும். Due to osmotic pressure, water enter the phloem. Osmotic pressure process வழியாக வாட்டர் வந்து phloem குள்ள போகுது. ஓகேவா? To help in the transport of food. இதான் ஸ்லீவ் டு கம்பேனியன் செல்ஸ் சைலம்ல. ஓகேவா? சாரி ஃப்ளோயம்ல. அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இவ்வளவுதான் இருக்கு. இது வெரி கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.